பிரியமானவர்களே, இன்னைக்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்களில், அதாவது காலையில் சரியாக 9:30 மணிக்கு விருகம்பாக்கத்தில் பேர்சபா ஜெப மையத்தில் நம்முடைய யுத்தம் 2024 வாலிபர் முகாம் நடைபெற இருக்கிறது. எல்லாம் ஆயத்தமாயிட்டிருக்கிறோம். உங்களை அன்போடு எதிர்பார்க்கிறேன். உங்கள் வீட்டில் வாலிபர்கள் இருந்தால் அனுப்பி வைங்க. ஒருவேளை ஐயா நான் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னாலும் தயவுசெய்து நீங்கள் வாருங்கள். நீங்கள் வரதுக்கு முன்னால் கீழே பார்க்குற அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாப்பாடு செய்யணும்ல, அதுக்காக தான் ரிஜிஸ்டர் பண்ண சொன்னோம். வாட்ஸ்அப்பில் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர், வயது, எங்கேருந்து வரீங்க, ஃபோன் நம்பர் மாத்திரம் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்திடுங்க. நீங்கள் உடனே பார்த்த உடனே 9:30 to 4:30 உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இந்த நாள் இருக்கணும். நாங்கள் அதிக ஜபத்தோடு பிரயாசப்பட்டுருக்கிறோம். வாருங்கள். நீங்கள் 35 வயசு வரைக்கும் இந்த மீட்டிங்கில் வந்து கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய இந்திய தேசத்தின் குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். தேவன் நமக்கு கொடுத்த நம்முடைய சொந்த தேசத்தை நாமே ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஒரு உரிமையை கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு தந்தார். தேசத்தில் நாம் நமது சட்டத்தை எழுதக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்ற ஒரு நாள் இந்த நாள். இந்திய தேசம் பெற்றிருக்கிற வளங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் அளவே இல்லை. ஆனாலும் ஒருவேளை ஜாதி, மதம், இப்படிப்பட்ட சிக்கல்களிலே, இப்படிப்பட்ட பிடியிலே இந்திய தேசம் சிக்கி இருக்கிறது என்பதை நாம் மறுக்கவும் முடியாது. எனவே நிறைய ஜெபம் பண்ணுவோம். ஜெபிப்பது நம் கடமை. நாம் ஜெபித்து தான் ஆக வேண்டும். தேசத்துக்காக ஜெபிக்க தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. எனவே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சீக்கிரமாய் நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய விடுதலையை தரணும். 2024 எலெக்ஷனுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை வைத்து நாம் தியானித்து வருகிறோம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபத்தை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்னைக்கு இன்னொரு காரியத்தையும், இன்னொரு உலகம் வைக்கிற சவாலையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். உலகம் இன்னொரு சவாலை வைக்கிறது. நம்மை சிலுவையோடு ஒட்ட விடாது. உலகத்துக்கு இருக்கிற இன்னொரு குணம், என்னை சிலுவைக்கு அருகிலே நெருங்க விடாது. ஏன்னா அது எப்போதும் பயம்புறுத்தி அந்த சிலுவைக்கு பக்கத்தில் என்னை போக விடாமல் அது சிலுவையை கண்டால் நம்மை ஓட வைத்து விடும். வேதத்தில் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம், இயேசு கைது செய்யப்படுகிறார். சிலுவை சுமக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆனால் சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஏன்னா உலகத்தில் இருப்பதினாலே உலகம் அவர்களை பயம்புறுத்தி வைத்தது. உலகம் அவர்களை மறுதலிக்க வைத்தது. உலகம் அவர்களை காட்டி கொடுக்க வைத்தது. உலகம் அவர்களை கிறிஸ்துவிலிருந்து, சிலுவையிலிருந்து பிரித்து எடுத்தது. ஆனால் சிலுவை நம்மை அவர் அண்டைக்கு அழைக்கிறது. உலகம் சிலுவைக்கு அருகிலே நம்மை அனுப்ப விடாது. எப்போதும் உலகம் நம்ம பிடிச்சு வைக்கிறதற்கு முயற்சி பண்ணோம். ஆனால் நாம் என்ன முடிவெடுக்க போகிறோம்? உலகத்தில் இருக்கலாம், ஆனால் உலகம் உங்களை ஒட்டாதபடி நாம் சிலுவையோடு ஒட்டி இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தோடு ஒட்டப்பட்டவர்களா, சிலுவையோடு ஒட்டப்பட்டவர்களா? ஐயா, 2 பக்கமும் ஒரு நாளும் ஒட்ட முடியாது. ஒன்று சிலுவையோடு ஒட்டி இருக்கணும்ல, உலகத்தோடு ஒட்டி இருக்கணும். உலகம் என்னை இழுக்கும் போது பவுல் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்களேன். உலகம் என்னை இழுத்து தம் பக்கம் வைக்க முயற்சித்தால் அது என்னை எப்படி பார்க்குதுன்னா, இல்லை இவன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான், அதனால தான் உலகத்திற்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். உலகமும் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது. சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க போய் உலகத்தோடு ஒட்டுவாங்க. உலகத்தோடு நானும் ஒட்டக்கூடாது, உலகம் என்னண்டைக்கு வந்து என்னோடு ஒட்டக்கூடாது. அப்படின்னா நான் உலகத்தை சிலுவையில் அறைய வேண்டும், நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையப்பட்டவனாக இருக்க வேண்டும்.
ஐயோ இவனை நான் இழுத்து இழுத்து பார்க்குறேன், என் பக்கம் வரமாட்டிக்கிறானே. ஏன்னா உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கும் உலகத்தின் இச்சைகளுக்கும் உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்கும் நம்மை இழுத்து வைக்க அது முயற்சிக்கிறது. நம்ம சொல்லணும், நான் தான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேனே, நான் இனி உனக்குரியவன் அல்ல உலகமே அப்படின்னு சொல்ல கற்றுக்கொள்ளணும். ஏன்னா உலகம் நம்மை சிலுவையோடு ஒட்ட விடாது. நீங்கள் உங்களை சிலுவையில் அரைஞ்சிட்டிங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷத்தின் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். அங்கே அந்த ரிச் யங் ரூலரை குறித்து வாசிக்கிறோம். ஐஸ்வர்யவானாகிய அந்த வாலிபனாகிய தலைவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கு அவனை குறித்து பாருங்களேன். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விற்கிறதும் தரித்திரருக்கு கொடுக்கறதும் தான் சிலுவை. இல்லை, எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்புறம் பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற. நீ கீழே கொடுக்க 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 பரலோகத்தில் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் த ஹெவன். நீங்கள் கீழே பூமியில் என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் பரலோகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதற்கு பின்பு சிலுவையை சுமக்கணும். ஏன்னா அந்த உலகம் என்ன பண்ணும் தெரியுமா? நம்மளை திரும்ப இழுக்கும். என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு படகுகள்லாம் பேதுருவை திரும்ப கூப்பிட்ட மாதிரி யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அது திரும்ப கூப்பிடும். என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு என்னைக்கோ ஒரு நாள் அது திரும்ப நம்மளை ட்ரிகர் பண்ணும். ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் அது நம்மளை தூண்டும். நாம் நம்மை சிலுவையில் அறையாவிட்டால் நாம் விட்ட பாவம், நாம் விட்ட சில கெட்ட விஷயங்கள் ஒரு நாள் நம்ம திரும்ப அது கூப்பிடும். அதனால தான் அனுதினமும் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்ததற்கு பின்பாக தங்கள் வாழ்க்கையை சிலுவையிலே அர்ப்பணிக்காததினால், சிலுவையிலே அறையப்படாமல் தொடர்ந்து ஓடுகிறதினால், நான் தான் எல்லாத்தையும் விட்டுட்டேனே அப்படின்னு ஓடுவாங்க. ஆனால் அது ஒரு நாள் நம்மளை இழுக்கும். அதனால தான் சொல்கிறாரு, எல்லாத்தையும் விட்டுடு, தரித்திரருக்கு கொடு, பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வை, பின்பு என்னை பின்பற்றி வா. சும்மா இல்லை, சிலுவையை சுமந்து கொண்டு வா. நீ சிலுவையோடு அட்டாச் ஆகியிருந்தா உலகம் உன்னை தொந்தரவு பண்ணாது. அந்த சிலுவை உன்னை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கும். உங்களுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமில்லை என்பதை சிலுவை அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கும். இருக்கிறதுல கேவலமான ஒரு சின்னமாய், சாபத்தின் சின்னமாய், அருவருக்கத்தக்க சின்னமாய் இருந்த சிலுவை. உலகத்துக்கு சிலுவை பிடிக்காது. இயேசு அதை தான் தெரிந்து கொண்டார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உலகம் சொல்லும், போயும் அவர் பின்னாலேயா போகிற, போயும் உன்னை சிலுவைக்கு ஒப்படைச்சிருக்கிறியே அப்படின்னு சொல்லும். ஆனால் நாம் சொல்லணும், இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவனும் சிலுவை சுமந்து தான் ஆக வேண்டும். சிலுவை சுமக்காமல் இயேசுவை பின்பற்ற முடியாது. அப்படி இல்லைன்னா நான் உலகத்தோடு கூட போகிறேன், அந்த உலகம் நம்மை தன் வசப்படுத்தி கொண்டு சிலுவையிலிருந்து என்னை பிரித்து எடுத்துக்கிட்டே இருக்கும். சிலுவைக்கிட்ட வர விடாது, நான் என்னை சாக்ரிஃபைஸ் பண்ண விடாது, என்னை கீழ்ப்படிய விடாது, என்னை உலகம், மாம்சம், இந்த இச்சைகள் இவைகளையெல்லாம் மேற்கொள்ள விடாது. கவனமாக இருப்போம். இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் மனப்பாடம் பண்ணுவதற்காக நான் சுட்டி காண்பிக்கிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 14-15வது வசனம். கொலோசியர் 2:14-15 வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இன்றைக்கி 2 வசனம், ஆனால் புரிந்து படித்தா ரொம்ப எளிது. நீங்கள் படிப்பீங்க நான் நம்புகிறேன். எனவே படித்து நம்ம ஒப்பிச்சுட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அந்த போலிங்கில் எஸ் ஆர் நோ மாத்திரம் டிக் பண்ணிடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் இல்லாமா? தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தோடு எங்களை உலகம் சிலுவையோடு ஒட்ட விடாது, நாங்கள் உலகத்தோடு ஒட்டி விடாதபடி அதையும் சிலுவையில் அறைந்து விட்டு எங்களுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்ற அந்த அனுபவத்தோடு சிலுவையிலே நாங்களும் அறையப்பட்ட அனுபவத்தோடு ஓட, வாழ, ஜெயிக்க கிருபை தாரும். அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளை மூலமாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இலவசமான ஆம்புலன்ஸ், இலவசமான டயாலிசிஸ் சென்டர்,
அது மாத்திரமல்ல, மிகவும் தேவையுள்ள படிக்கக்கூடிய வாலிபர்களுக்கான ஒரு IAS அகாடமியையும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாம் நடத்தி வருகிறோம். இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுடைய அட்டெண்டர்ஸ்க்காக நாம் இலவசமான தையல் பயிற்சியும் கொடுத்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தொடர்ந்து இன்னொரு புதிய ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அது என்னவென்றால், நாம் வெகு சீக்கிரத்திலே நம்முடைய இதே கேம்பஸில் நம்ம ஒரு விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டரும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதில் எக்ஸ்ரே, ECG, EEG, ஸ்கேன், எக்கோ, அல்ட்ராசவுண்ட், இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸோடும் அங்கே இருக்க போகிறது. இந்த லேபானது மிகவும் ஏழைகள், பணத்திற்கு வழி இல்லாதவர்களுக்கு இலவசமாகவே நாம் அதை செய்ய போகிறோம். மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் சென்னை பட்டணத்தில் மிக குறைந்த விலையிலே நாம் கொடுக்க இந்த சேவையை செய்ய தீர்மானித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய மொத்த செலவு 45 லட்சம் ரூபாய் செலவாகிறது. இதுக்காக நம்ம வாடகைக்கு எடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்து ஜெபித்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 45 லட்சத்தையும் 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை என்றால் 90 பேர் 50,000 கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 180 பேர் 25,000 ரூபாய் கொடுக்கிறவர்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதிலே நீங்களும் எங்களுக்கு ஜபத்தோடு தோள் கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒருவேளை இந்த மெடிக்கல் டீமில், இந்த மெடிக்கல் மினிஸ்ட்ரியில் யாராவது நாங்கள் இணையணும், இப்படிப்பட்ட மிஷனுக்கு நாங்கள் உதவி செய்யணும்னு யாராவது விரும்புனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களை எங்களோடு கூட நீங்கள் கனெக்ட் பண்ண நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டுடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துவோம். God bless you.